ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மீள் பார்வை சேனல். பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் தனுஷ் நடிப்பில் தமிழ், தெலுங்கு உட்பட ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆன குபேரா படம் உலகளவில் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு, தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒரு முக்கியமான படமாக வெளியானதால தனுஷுடைய கேரியரில் அதிகபட்ச வசூலை குவிச்ச படமாக அமைஞ்சதா அப்படிங்கிறதையும், இல்லைனா இந்த படத்துடைய வசூல் தனுஷ் நடித்து வெளிவந்த படங்களோட லிஸ்ட்டில் இன்னொரு படமாக மட்டும்தான் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உண்மைக்கு நெருக்கமான தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. குபேரா தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு பலர் நடிப்பில் பேசிக்காக ஒரு தெலுங்கு படமாகவும், அதோட சேர்ந்து தமிழ்லையும் ஒரு பைலாங்குவல் தமிழ் தெலுங்கு மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் குபேரா. இந்த படத்தை தெலுங்குல ஒரு ஃபேமஸ் டைரக்டராக இருக்கக்கூடிய சேகர் கம்முலா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. குபேரா அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சுட்டு ஒரு பிச்சைக்காரரோட கெட்டப்பில் தனுஷை உட்கார வச்சு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான போதே ஒரு வித்தியாசமான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கள்கிட்ட நிறையவே இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துக்கு தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒரு டீசெண்டான ப்ரீ பிஸ்னஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தனுஷ் நடிச்சிருந்த கேரக்டரில் அதுக்கு முன்னால் விஜய் தேவரகொண்டாவை நடிக்க வைக்கிறதுக்காக இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பிச்சைக்காரர் கெட்டப்பில் நம்ம நடித்தா நம்மளோட இமேஜ் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்ச விஜய் தேவரகொண்டா இந்த படத்துலேருந்து விலக, பிச்சைக்காரர் கெட்டப்பா இருந்தா என்ன, வேற எந்த கெட்டப்பா இருந்தா என்ன, எல்லாத்துலேயும் தன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு தைரியமாக நம்பி இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கமிட் ஆகி அந்த கேரக்டரையும் சூப்பராக பண்ணி தன்னுடைய ஸ்டார் வேல்யூ மூலமாக இது ஒரு பேன் இண்டியா படமாகவும் மாற்றின பெருமை தனுஷை மட்டுமே சேரும். படம் வெளியானதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஆந்திரா, தெலங்கானா போன்ற தெலுங்கு ஸ்டேட்ஸில் ஒரு நல்ல வரவேற்பும், அதை தவிர தமிழ் உட்பட இதர இந்திய மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் இந்த படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. இருந்தாலும் தனுஷ், நாகார்ஜுன் ரெண்டு பேரோட ஸ்டார் வேல்யூக்காக இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி படம் உண்மையிலேயே 100 கோடி ரூபாய் வசூலை கடந்ததா, என்ன வசூல் பண்ணுச்சு, ஒரு லாபகரமான படமா அமைஞ்சதா, இல்ல தோல்வி படமா மாறுச்சா அப்படின்னு பல விவரங்களை பார்க்கலாம். உலகளவுல இந்த குபேரா படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னால இந்த படம் என்ன பட்ஜெட்ல உருவாச்சு, என்னென்ன ப்ரீ பிஸ்னஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற விவரங்களை பார்த்துட்டு வசூல் விவரங்களுக்குள்ள போகலாம். படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல முக்கியமா இடம் பிடிக்கக்கூடிய கதாநாயகன் தனுஷுடைய சம்பளம் 30 கோடி மற்றும் தெலுங்கு ஸ்டார் நாகார்ஜுன் அவங்களுடைய சம்பளம் 10 கோடி, கதாநாயகி ராஷ்மிகா மந்தனாவுடைய சம்பளம் 5 கோடி. இதை தவிர படத்தில் நடிச்சிருந்த இதர நடிகர் நடிகைகளோட சம்பளம், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சம்பளம், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் போன்றோட சம்பளம், அதை தவிர ப்ரொடக்ஷன் காஸ்ட், விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க், செட் ஒர்க், பப்ளிசிட்டி, இப்படி எல்லா செலவும் சேர்ந்து இந்த படத்துடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் 122 கோடி. சுமார் 122 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த படம் ப்ரீ பிசினஸா என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம்னா, படத்துடைய ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸை பிரைம் வீடியோ நிறுவனம் 47 கோடிக்கும், இந்த படத்துக்கான சேட்டிலைட் ரைட்ஸ் 23 கோடிக்கும், ஆடியோ ரைட்ஸ் 3 கோடி, இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் 73 கோடி. 122 கோடி பட்ஜெட்ல உருவாகி 73 கோடி ரூபாய் ப்ரீ பிசினஸ் பண்ண இந்த படத்தை பைரவம் அப்படிங்கிற சினிமா கம்பெனி ஆல் இண்டியா தியேட்டரிக்கல் ரைட்ஸா 65 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த 65 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் உடைய விலை அப்படிங்கிறது ஆந்திரா, தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் 33 கோடியாகவும், தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் உடைய விலை 18 கோடியாகவும், வெளிநாடுகளில் இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் உடைய விலையா 8.5 கோடியாகவும், கர்நாடகா, கேரளா உட்பட இதர இந்திய மாநிலங்களில் இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் விலையா 5.5 கோடி ரூபாயும் கொடுத்து தான் இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸை பைரவம் நிறுவனம் கைப்பற்றியிருந்தாங்க. 122 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படத்துக்கு ப்ரீ பிசினஸா 73 கோடி ரூபாயும், தியேட்டரிக்கல் ரைட்ஸுக்காக கிடைச்ச 65 கோடியையும் சேர்த்து மொத்தம் 138 கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய ஒட்டுமொத்த வியாபாரம் முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு 15 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருந்தா கூட 65 கோடி ரூபாய் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்த விலையில
மினிமம் கேரண்டி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதால அந்த 65 கோடி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து இந்த படத்துடைய தியேட்டரிக்கல் வசூல் குறையிற பட்சத்தில் ஏற்படுற நஷ்டத்தை பட தயாரிப்பு நிறுவனம் தான் விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படி அட்வான்ஸா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு இந்த படம் ஒரு தோல்வி படமா அமைஞ்சதா அப்படிங்கிற விவரங்களை கடைசியில பார்க்கலாம். இப்படி ஒரு டீசென்டான ப்ரீ பிசினஸ் பண்ண இந்த படம் வேர்ல்டு வைடா 1000 ஸ்கிரீன்கள்லையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் 600 ஸ்கிரீன்கள்லையும், தமிழ்நாட்டில் 300க்கும் அதிகமான ஸ்கிரீன்கள்லையும் வெளியாச்சு. அதோட இந்த குபேரா படம் வேர்ல்டு வைடா 130 கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷனை டச் பண்ணி அதன் மூலமா 65 கோடி தியேட்டரிக்கல் ஷேர் கிடைக்கிற பட்சத்தில் இந்த படம் ஒரு தோல்வி படமா மாறுறது தவிர்க்கப்பட்டு ஒரு சின்ன அளவிலான வெற்றி படமா மாறும் அப்படிங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைச்ச லாபம் 15 கோடி, வேர்ல்டு வைடு தியேட்டரிக்கல் ரிலீஸ் பிரைஸ் 65 கோடி அப்படிங்கிற நிலையில வெளியான இந்த படம் உலகளவில் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகும்போது டே 1 கலெக்ஷன் அப்படிங்கிற விவரங்களை முதல்ல பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவில் உருவாகிற பெரிய படங்களோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறிட்டு வர்ற காலகட்டத்தில் இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஆந்திரா தெலங்கானாவில் 12 கோடிகளையும், தமிழ்நாட்டில் 4.5 கோடிகளையும், கர்நாடகா கேரளா உட்பட இதர இந்திய மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த வசூலும் சேர்ந்து 2.7 கோடியும், இந்தியாவை தவிர இதர உலக நாடுகளில் இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் 10.8 கோடியாகவும் அமைஞ்சிருந்தது. இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கான முதல் நாள் ஒட்டுமொத்த வசூல் 30 கோடி. முதல் நாள்லயே வேர்ல்டு வைடு 30 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய வசூலோட தியேட்டரிக்கல் ரன்னை ஸ்டார்ட் பண்ண இந்த படம் முதல் 4 நாட்கள் முடிவில் வேர்ல்டு வைடா 90 கோடி ரூபாயையும், முதல் வாரம் அதாவது 7 நாட்கள் முடிவில் இந்த குபேரா படம் உலகளவில் 107.76 கோடிகளையும் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த லைஃப் டைம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் ஆந்திரா தெலங்கானாவில் 67.6 கோடிகளையும், தமிழ்நாட்டில் 19.9 கோடிகளையும், கர்நாடகாவில் 12.3 கோடிகளையும், கேரளாவில் 1.25 கோடிகளையும், ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல 2.8 கோடிகளையும், வெளிநாடுகளில் மட்டும் 31.75 கோடிகளையும் சேர்த்து இந்த குபேரா படத்துக்கான ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 137 கோடி. இந்த குபேரா படம் தன்னோட லைஃப் டைம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷனா 137 கோடி அப்படிங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறதால நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் 130 கோடிக்கும் அதிகமான வசூல் இந்த படத்துக்கு கிடைக்கிற பட்சத்தில் ஒரு டீசென்டான வெற்றி படமா மாறும் அப்படிங்கிற விவரங்களை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய பட்ஜெட், ப்ரீ பிசினஸ் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி 15 கோடி தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபகரமான படமா அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற விவரங்களையும் பார்த்திருந்தோம். இப்ப இந்த படத்துடைய ஒட்டுமொத்த தியேட்டரிக்கல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு பின்னால தயாரிப்பு நிறுவனத்துக்கு அதே 15 கோடி ரூபாய் ஒரு லாபகரமான படமாகவும், விநியோகஸ்தர்களுக்கு நிச்சயமா ஒரு தோல்வி படமா இல்லைனாலும் கூட ஒரு சின்ன அளவிலான வெற்றி படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனுஷ் நடித்த படங்களோட லிஸ்ட்ல இந்த படம் இன்னொரு படமா சேருது அப்படிங்கிற நிலையிலையும், உலகளவில் இந்த படம் 130 கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்சதால ஒரு லாபகரமான படமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏற்கனவே தனுஷ் வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல தமிழ் தெலுங்கு பைலாங்குவல் மூவியா நடிச்சிருந்த வாத்தி படத்துக்கும் கூட இதே மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் தான் கிடைச்சிருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா தமிழ்ல இருந்து எந்த படம் முதல் 1000 கோடி வசூலை டச் பண்ணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும், தமிழ் தெலுங்கு பைலாங்குவல் மூவில தனுஷ் நடிச்சிருந்தாலும் இதே போல வேற எந்த தமிழ் நடிகர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல எந்த தமிழ் நடிகருக்கு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பாக்ஸ் ஆஃபீஸ் தகவலோட உங்களை சந்திக்கிறேன். பை.